Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் வந்து ஸ்லைடிங் டோர் வந்து போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து. ஏன்னா இதில் வந்து ஏசி வந்து ஹாலில் வந்து போட்டாங்கன்னா அவங்க வந்து கிச்சனில் அதுக்கப்புறம் பெட்ரூம் பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது 2 BHK அப்பார்ட்மெண்ட் இது. அதனால் அந்த சைட்லாம் ஏசி வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வந்து இதில் ஸ்லைடிங் டோர் வந்து போட்டிருக்கோம். இந்த ஸ்லைடிங் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இதில் இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஒர்க் பண்ணுற அவசியம் கூட கிடையாது இதில். அது ஜஸ்ட்டு சேனல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைல் ஷட்டர், அதுக்கப்புறம் வந்து லாக்வேர்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ், ப்ரொஃபைலோட ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய வருது. அது அப்படியே கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம், ப்ளைவுட்டில் வந்து ஒரு நீட் லுக் வேணும் அப்படின்னா ஒரு அந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ எஸ்எஸ்சில் வரும், அலுமினியமில் வரும், இதெல்லாம் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து வுட்டில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ப்ரொஃபைலில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வெளியே தெரியாது. அந்த ப்ரொஃபைல் வந்து வெளியே தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாகவே வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இதோட ப்ரொஃபைல் சேனல்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொஃபைல் சேனல் மாடல் தான் இது. பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கம்ப்ளீட்டாகவே வுட்லேயே வந்து போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் சேனலோட இருக்கும். சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா வரும். சாஃப்ட் க்ளோஸ் வந்து போடாமல் நீங்கள் நார்மலாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டம்முன்னு வந்து இடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து வீக் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்ன்றது வந்து கிடைக்கும். இன்னும் அந்த டோரும் அது ப்ரொஃபைலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்புன்றது வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்து இருக்காது. இது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓவராலாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒன்றா வந்து நான் சொல்கிறேன். இந்த ஃபிட்டிங்ஸோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வராது. கம்ப்ளீட்டாகவே சேனல்ஸ்லேயே வந்து வந்துடும். கிளைண்ட் வந்து உடனில் வந்து கேட்டுறதுனால தான் நாங்கள் வந்து வுட்டு வந்து போட்டுட்டு, நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சேனல் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வுட்டு வந்து போட்டிருக்கோம். ஒரு சேனல்னால் ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளைனாக விட்டுருவோம். அதோட ஃபிட்டிங்ஸில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதோட பாக்ஸஸ்லேயே வந்து வந்துடும். சேனலோட எல் கிளாம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அலுமினியம் சேனல்ன்றது வந்து தெரியும். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும், இந்த மாதிரி லேமினேஷன் ஃபினிஷிங்லேயே வந்து அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதே ஃபிட்டிங்ஸ் தான் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் ஓவராலாக இப்படி வந்தது. இதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஒரு 100 mm வந்து ஒரு 2.5 inches வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பண்ணியிருக்கோம். எதுக்காக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்கிறேன். நான் ஒன்று வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே லிவிங் ரூமில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஏசி வந்து போடும்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமோட பேசேஜ் ஒன்று இருக்குது. நான் அது காமிக்கிறேன். இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது இதோட பால்கனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும்.
ஒரு கிச்சனோட கம்ப்ளீட் வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர். இதில் வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஏசியோட ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இந்த சைடு கம்ப்ளீட்டாக. அந்த பெட்ரூமோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்னர் வந்து பாத்ரூம். இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ரூம் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து திறந்தனா ஃபுல்லாகவே ஏசி வந்து போயிடும். ஆக்சுவலாக வந்து கிச்சனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து க்ளோஸ்டாகவே இருக்காது. இது ஃபுல்லாக ஓப்பன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பால்கனி இருக்கும் யூட்டிலிட்டியில். அது யூட்டிலிட்டி இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஏசி போயிடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இது மேக் பண்ணுறோம். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 ஃபீட் இருக்கும். அப்படின்னா இதோட அகலம் வந்து 4 ஃபீட் இருக்கும். இதோட மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் இருக்கும். 4 ஃபீட்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து பேசேஜுக்கு வந்து கரெக்டாக விட்டுருக்காங்க. அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் கரெக்டாக இருக்கும். 4 ஃபீட்லேயே வந்து நாங்கள் இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபீட்டில் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து போகும்போது 8 ஃபீட் கிட்ட வரும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் ப்ரொஃபைலில் வந்து நம்ம இந்த மாதிரி வுட்டில் வந்து போட்டுட்டு உள்ளே வந்து எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து எஸ்எஸ் அலுமினியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக வரும். அது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி வரும். இன்னொன்று என்னென்னா அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து அலுமினியம் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். ஒரு 4 ஃபீட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 4 ஃபீட் வந்து அது தள்ளணும் இல்லையா. 4 ஃபீட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓப்பன் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரியே இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது தனியாக இருக்கும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நான் ஒரு லாங் வியூலேருந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்றது வந்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒர்க். நான் அந்த டோரோட ஒரு சைஸ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். டோரோட ஒரு சைஸ்ன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து 4 ஃபீட்ன்றது வந்து இப்படி இருக்கும். அதோட லேமினேஷனோட டிசைன் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே கோடாக இருக்கும். இதில் இருக்கிற கிரைன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு வுட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் அதோட கேப் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவ்வளோ வரும். நீங்கள் வந்து கேப் வந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து ஒன்று ரெடி பண்ணுறோம். இதுவே நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது. உடனில் வந்து பண்ணுறதுனால தான் அடிஷ்னல் ஒர்க்குன்றது வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபிட்டிங்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஃபிட்டிங்ஸ் வந்து பேஸ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது குழப்பைக்கெலாம் தேவை கிடையாது. இந்த ஃபிட்டிங்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் அலுமினியம் அப்படின்னா அந்த அலுமினியத்தில் தான் வரும். அலுமினியம் எஸ்எஸ்ல வந்து 2 இதுலேயும் வரும். அதோட ஃபிட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுடலான்னு தான் பார்த்தோம். அதோட ஃபினிஷிங் வந்து சரியில்லாதனால தான் இப்படி வந்து உடனே வந்து போடுற மாதிரி இருந்தது. அதுக்குண்டான ஃப்ரேம் வந்து இப்படி வந்து போட்டிருக்கோம். அதில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஒரு சைடு வந்து எலக்ட்ரிக்கல் போர்டு வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட உடன் பீடிங்ன்றது வந்து இது வரைக்கும் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆலோவாக இருக்கும். ஏன்னா உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சேனல் வந்து இருக்கும். அந்த சேனல் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணு. அதோட ஹேண்டில் வந்து கன்சில்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்.
இதோட ஹேண்டில் வந்து நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம், இப்படி தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. இதோட சேனலோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணும், இல்லைன்னா கேப்ன்றது வந்து வந்துடும். இல்லை எனக்கு அந்த ஃப்ரேம் வந்து தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறது வந்து நீங்கள் போட்டால் தான் உள்ளான்றது வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்காது. நான் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளேருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. உள் சைடோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த சைடும் வந்து ஹேண்டில் வந்து போடணும், ஹேண்டில் வந்து போட்டிருக்கோம் இந்த சைடில். ஏன்னா 2 சைடுமே வந்து ஹேண்டில் இருக்கணும். ஏன்னா ஒரு சைடு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ண இல்லையா. ஆக்சுவலாக வந்து நைட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து டார்க் ஃபினிஷிங்ன்றது வந்து கொடுக்கும். ஏன்னா இதோட லைட்டிங்ன்றது வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த லைட்டிங்ன்றது வந்து அந்த வுட்டு மேலே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா அதோட வியூன்றது வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாகவே வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட லைட்டிங்ன்றது வந்து எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக மேலே வந்து போட்டுட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கும். இன்னும் ஒர்க் இருக்குது, நான் வீடியோக்காகவே வந்து சும்மா வச்சு காமிக்கிறேன். அந்த ஒயர்லாம் வந்து தெரியுது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருந்தாலும் கூட நம்ம பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இல்லை அப்படின்னா ப்ளைனாக இருந்தால் கூட இன்னும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இந்த சைடாக இருந்தாலும் கூட பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசும்போது ரைட் சைடு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா லெஃப்ட் சைடு வந்து மாற்றிட்டாங்க. எந்த சைடு போட்டாலும் கூட இதோட சேனல்ன்றது வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து போட்டுட்டு இந்த சைடு வர்றதுக்கு பதிலாக இந்த சைடுன்றது வந்து வரும். இன்னொன்று வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், கீழே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. 5 mmன்றது வந்து இருந்தால் போதும். 5 mmன்றது வந்து ஸ்டாண்டர்டு. 5 mm வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு இந்த சைடு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. 5 mm கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து உராசிக்கும் கீழே. இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர்ன்றது வந்து ஒரே லெவல் இருந்தால் தான் வந்து இது ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஃப்ளோர் வந்து ஒரே லெவலாக இல்லை அப்படின்னாலும் கூட இந்த ஃப்ளோர் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ன்றது வந்து அப்படி தான் வரும். உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து லெவலாக இல்லைனாலும் கூட இந்த ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து போட முடியும். க்ளோசர்